தங்கமயில் வந்ததுக்கு பிறகு இந்த வீட்டுக்குள்ளே நடக்கிற பல கலையபரங்களுக்கு முக்கியமான காரணமே தங்கமயில் தான் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாகவே தெரியும். தங்கமயில் ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் பாண்டியன். ரெண்டு பேருமே பாண்டியன் தான் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா இப்போ தான் அவர் இதனால் வரைக்கும் மீனாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருந்தவர் இப்போ தாம் பார்த்த மருமக வந்ததுக்கு பிறகு அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வேணும்னே ராஜியும் மீனாவையும் மட்டம் தட்ட ஆரம்பிக்கிறாரு. ஒரு பக்கம் தங்கமயிலோட இயல்பான கதாபாத்திரமும் சரி, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பொய் சொல்லிட்டு இந்த வீட்டுக்கு வந்திருக்கோம், இந்த வீட்டில் நல்ல பேர் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் சரி, இவங்க நிறைய விஷயங்களை தானே எழுத்து போட்டு பண்ணுறது மட்டும் இல்லாமல் ராஜியும் மீனாவையும் ரொம்ப மட்டம் தட்டுற மாதிரி வார்த்தைகள் விஷயங்கள்லாம் பேசுகிறாங்க. அவங்களுக்கு எது வலிக்குமோ எது காயம் தருமோ அவங்க ஓடி வந்த விஷயத்தை அதை பற்றிலாம் அவர் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் சரவண முகத்துக்காக கோமதி ராஜி மீனா அமைதியாக இருந்தாலும் கூட இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே கடுப்பாகி ஏதாச்சும் ராஜி வருத்தப்பட்டாங்க இல்லை மீனா வருத்தப்பட்டாங்கன்னு தெரிஞ்சால் சரவணனே நீ தப்பு பண்ணுற மயில், இப்படிலாம் நீ பேசவே கூடாது, இனிமேல் இந்த மாதிரி பேசாதான் தயவு செஞ்சு வாயை மூடு அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயிலுக்கே ஷாக் தர வாய்ப்பு இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த கதையை பற்றிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்ஸ்.